அவர் வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பிள்ளை அவர். இல்லைன்னு இந்த தொகுதியில் வந்து கூட எட்டி பார்க்க மாட்டாரு. மக்கள் என்ன பண்ணுது, செத்தாங்களா, பொழிச்சாங்களா, உயிராக இருக்கிறாங்களா, என்ன கதியில் இருக்கிறாங்கன்னு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாரு. எங்கள் ஆதரவு விஜய் தான். எம்எல்ஏ வரதே கிடையாது, எந்த வேலையும் பண்ணுறது கிடையாது. டிஎம்கே இந்த தொகுதியில் வந்து கம்பல்சரி இது 1000 லைட்டு என்றைக்குமே வந்து டிஎம்கே கோட்டை, அது என்னாலையும் மாற்ற முடியாது. திமுக ஈஸியாக வந்துடும் அந்த வாட்டி, போட்டியே கிடையாது. யாருமே எதிர்க்க தான் அடிச்சுக்கிறாங்க, யார் எதிர்க்கட்சியாக வர போகிறாங்கன்னு. ரோடு சரியில்லை, எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பண்ணி. ஆனால் வேஸ்ட்டு வரக்கூடாது ஆச்சு. எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணல. எங்கள் எம்எல்ஏ வந்து இப்போ எங்களுக்கு வீடு கட்டி தரேன் நிற்கிறாருப்பா இந்த இடத்துல கிரீம்ஸ் ரோட்டில். இதே தொகுதி தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் டிஎம்கே தான். ஆனால் என் மனம் வெறுத்துச்சு என் வாழ்க்கையில். அதனால் நாங்கள் போட வேண்டியது எடப்பாடிக்கு தான், ரெட்டைகளுக்கு தான். இந்த 5 வருஷத்துல 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எங்கள் எம்எல்ஏ வந்து ஒரு மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 வாட்டி எங்கள் தொகுதிக்கு வந்து பார்க்குறாருங்க. இப்போ நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வராரு, சொல்கிறாரு. நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணியிருக்காரு. மீண்டும் வந்து அவரே வந்து எங்கள் தொகுதிக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவர் வந்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பிள்ளை அவர். கண்டிப்பாக கிடச்சிது, நல்லதே செய்தாங்க. இப்போவும் நாங்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். செயல்பாடு எல்லாம் நல்லதை தான் செய்கிறாங்க. எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஜனங்க அப்படி பண்ணுதுங்க. அவங்கக்கிட்டே சுண்டு அவங்கள அப்படி. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. வி மஸ்ட் பி ஆனஸ்ட் அண்ட் ட்ரூத். இல்லைன்னு இந்த தொகுதியில் வந்து கூட எட்டி பார்க்க மாட்டாரு. மக்கள் என்ன பண்ணுது, செத்தாங்களா, பொழிச்சாங்களா, உயிராக இருக்கிறாங்களா, என்ன கதியில் இருக்கிறாங்கன்னு கூட வந்து எட்டி பார்க்க மாட்டாரு. பரவாயில்ல, முன்னெடுப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லது தான் நடக்குதா, நல்லது நடக்காத இல்லை, நல்லது தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு கட்சி கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைண்ணா, அங்கே அவ்வளோவா இல்லைண்ணா, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே. அங்கே இந்த வாட்டி எலெக்ஷன் வந்தால் தெரியும் இது எதனா மாற்றம் வருதா இல்லையான்ட்டு. செயல்பாடு நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ நடுப்புற கொஞ்ச நாளாக ஆள் பார்க்க முடியறதில்ல. அவர் வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி செயல்பாடுலாம் நல்லா இருக்குது. ஒன்றும் அவர் ஆளே வரதே கிடையாது, இந்த பக்கமே ஆள் வரதே கிடையாது. ஒன்றும் வேஸ்ட்டு தான். அவர் ஆளே வந்து எம்எல்ஏ வரதே கிடையாது, எந்த வேலையும் பண்ணுறது கிடையாது. அவர் நல்லா செய்கிறாரு, மக்களுங்களுக்கு நல்லா செய்யணுன்னு தான் இருக்கிறாரு. எந்த குறவும் கிடையாது. அவருதே இது பண்ணிட்டு அவங்களே ஒரு இதுவாக பேசுகிறாங்க. அவருனா வந்து என்ன செஞ்சிட்டாரு, என்ன கொல்ட்டாரு, இதை தான் சொல்கிறாங்களே ஓசி. அவர் நல்லா செய்தது யாரும் சொன்னது இல்லை. யாருமே வரது கிடையாது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எதுவுமே இல்லை, எதுவுமே பண்ணல, எதுவுமே செய்யலை. எல்லாம் ரோட்டில் தான் கிடக்குறோம். ரோட்டில் குழந்தைங்க வச்சுருவாங்க, இந்த மழையை காத்தாச்சும் இங்கே தான். என்ன செயல்பாடு ஒன்றுமே யாருமே வந்து பார்க்க மாட்றாங்கப்பா. எதுவுமே இந்த இதுக்கே வர மாட்றாங்க. என்ன ரோடு சரியில்லை, எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது பண்ணி. ஆனால் வேஸ்ட்டு வரக்கூடாது ஆச்சு. ஆண்டவங்களே ஆளக்கூடாது. புதுசாக யாருன்னா போட்டு அவங்க வராங்களா பார்க்கலாம். அவர் எம்எல்ஏ வந்து எயிலன் சார் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் அவரோட இந்த 5 வருஷம் செயல்பாடு ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. இந்த தொகுதி மக்களாக இருந்து நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இங்கே 29 கிரீம்ஸ் ரோட்டில் தான் நாங்கள் எல்லாம் வசிக்கிறோம். இந்த இடத்த வந்து பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இடத்துலையே வந்து நம்ம தளபதியோட தலைவர் ஸ்டாலின் அவரோட ஆட்சி மூலயமா இந்த இடத்துல இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய சிலைகள் செஞ்சு தர போகிறேன் அப்படின்ட்டு இன்னும் உறுதிமொழி இப்போது வர எலெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது அப்போது இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்ட்டு நம்பிக்கை இருக்குது இந்த மக்களுக்கு, 1000 லைட் மக்களுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை கம்பல்சரி. செயல்பாடுகள்னால் நிறைய சலுகை என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடச்சிருக்குது. வெளியிலேருந்து ஊருக்கும் இருக்குது, உள்ளுக்கு இதான் அந்த ஊரோட சேர்த்து ஊருக்கும் இருக்குது. இன்னும் அடிப்படை வசதி எது இல்லையோ அதான் எல்லாமே இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. அவர் வந்த உடனே கக்கூஸ் இடிப்புன்னு சொன்னார். 4 வருஷம் கழிச்சு தான் இடிச்சார். அதை அந்தமாரி ஒரு வேலையும் தாமதமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இருக்கலாம், ஓரளவுக்கு செயல்பட. சாவுக்கெல்லாம் வருவார், ஒரு நல்லது கட்டணம்லாம் கலந்துப்பார். மற்றபடி அவர் பற்றி சொல்லணும்னா ஆஃபீஸில் பார்த்தா கூட சரி பார்க்க முடியாது, அந்தமாரி இருக்குது. அப்போ எதுவும் அவங்ககிட்ட போய் எதுவும் சொல்ல முடியாத நிலைமை தான் இருந்தது. எங்கள் எம்எல்ஏ வந்து இப்போ எங்களுக்கு வீடு கட்டி தரேன் நிற்கிறாருப்பா இந்த இடத்துல கிரீம்ஸ் ரோட்டில். ஃபஸ்ட்டு ஓடு வீடு இருந்தது, இப்போ ஹவுசிங் போர்டு கட்டி தரேன்னு சொல்லிக்கிறாரு. என்ன இந்த வசதி செஞ்சு கொடுத்துக்கிறாரு. இப்போ ஸ்டாலின் இருக்கிறதுனால இப்போ பஸ் வசதிக்குது மகளிருக்கு, அதோட மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. இந்த 5 வருஷம் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பிரதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது நீங்கள் கேட்டிங்களா? இப்போ எப்படி இருக்குன்றதோட அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த கோபாலபுரம் கிரவுண்டுக்கு நீங்கள் டைம் இருந்தால் போகும்போது பார்த்துட்டு போங்க. கோபாலபுரம் கிரவுண்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரவுண்டு எம்டியாக தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது.
உள்ளே உட்காந்து சறுக்கடிப்பாங்க, உள்ளே உட்காந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்னைக்கு போங்க, எல்லாருமே க்ளவுஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே ராடு பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே தம்பிள்ஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் திராவிட மாடலோட மெயின் இது. 1000 லைட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அஜீஸ் முல்க்கு அந்த சைடு அதுவும் 1000 லைட் தான், இதுவும் 1000 லைட் தான். அந்த இந்த ஏரியாவில் மட்டும் கிடைக்கிறதெல்லாம் கிடைக்காது. வெறும் அந்த எம்எல்ஏ கொடுக்க வேண்டியதானே கேட்குறீங்க நீங்கள், எதுவுமே கிடைக்காது. இங்கே வந்து அந்த அரிசி அதுக்கு ஏதாவது நம்ம பொருள் தராங்க, எல்லாமே எல்லாம் அந்த ராயப்பேட்டாவில் அந்த சைடில் எல்லாமே பொருள் கிடைக்குது அவங்களுக்கு. ஆனால் இந்த ஏரியாவில் மட்டும் கிடைக்காது. ஆனால் அஜீஸ் முல்கில் எல்லாம் கிடைக்கும். ஆட்சியே நல்லா இல்லைப்பா, எல்லாமே விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே ஜனங்க மக்களுங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அந்த ஆட்சியில். கொலை கற்பழிப்பு இதுதான் நடக்குது. செய்தியை திறந்தா இதுதான் பார்க்குறோமே ஓசி, வேற எதுவுமே நாங்கள் பார்க்கல. வேற கட்சி எம்எல்ஏ வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? திருப்பி இருக்கிறது யார்? ஆனால் அவரே நின்னாருன்னா வரமாட்டார். வேற யாருன்னா மாற்றி நிறுத்தி என்ன பண்ணால் பரவாயில்ல. வேற யாரும் ஆதரவு அவர் திரும்ப வேட்பாளராக வந்தால் உண்மையாலுமே இங்கே இந்த 1000 லைட் பகுதியில் இருக்கிற மக்கள், அதுவும் 29 கிரீம்ஸில் இருக்கிற மக்கள் வந்து கம்பல்சரி ஆதரவு ஏலியன் சாருக்கு தான், தளபதிக்கு தான், தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் ஓட்டு, டிஎம்கே தான். யாருக்குமே போடுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இது. ஆமாம், உண்மை எதிர்பார்க்குறோம். எந்த கட்சியும் வராது. வந்தால் ஒரே கட்சி திமுகவுக்கு உதயநிதி ஸ்டாலின்ற உதிக்கிற சூரியன் தான் வரும். உதயநிதி ஸ்டாலின் உதிக்கிற சூரியன் தான், அவர் பேர் தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் கொண்டாடி தான் நான் அவங்களால வந்து நிறைய நல்லபடியாக நல்ல இதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. அவங்க இன்னொரு 5 இயர்ஸ் உக்காந்தா இன்னும் நல்லா இருக்கும் தான் நம்மளோட இது. அவர் தான் வருவாருன்றது எங்களுக்கு கோரிக்கை. ஏன்னா இது வந்து டிஎம்கே கோட்டை, இந்த கோட்டையை அசைக்க முடியாது. டிஎம்கே தான் வரும். நான் இதே தொகுதி தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் டிஎம்கே தான். ஆனால் என் மனம் வெறுத்துச்சு என் வாழ்க்கையில். அதனால் நாங்கள் போட வேண்டியது எடப்பாடிக்கு தான் ரெட்டை இலைக்கு தான். இல்லை, இந்த வாட்டி சொல்ல முடியாது. இந்த வாட்டி வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு இது நடந்திருக்கு. இத்தனை வருஷமாக 1967லேருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் அண்ணா திமுக திராவிட கழகம் தான் இருந்திருக்காங்க. வேறு யாரும் இருந்தது கிடையாது. இதுக்கப்புறம் விஜய் வர்றாரு, எல்லாம் எங்கே கேட்டாலும் விஜய் விசில்ன்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் இப்போது எலெக்ஷன் டைம் வரும்போதோ மனசு எப்படி மாறும்னு சொல்ல முடியல. யார் எப்படி மனசு மாறுவாங்கன்னு சொல்ல முடியல. திமுக ஈஸியாக வந்துடும் இந்த வாட்டி. ஓட்டியே கிடையாது யாருமே. எதிர்க்க தான் அடிச்சுக்கிறாங்க, யார் எதிர்கட்சா வர போகிறாங்கன்னு. எதிர்கட்சா யார் உக்கார போகிறாங்கன்னு அவங்களுக்குள்ளே சண்டையாக இருக்குது. நான் தான் எதிர்கட்சா உக்கார போகிறேன், நான் தான் உக்கார போகிறேன். நீங்களே அடிச்சுக்கோங்க, ஆளுங்கட்சி நாங்கள் தான். வரலாம், புதுசாக யாரையாவது கொண்டாந்தா போடலாம், இருக்கும், நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், மக்களுங்களாம் செயல்படுவாங்க, நல்லாவே இருக்கும் ஆட்சி. அலைன்ஸ் வந்து மாறிச்சுனாக்கா அது டவுட்டு தான். தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு வேட்பாளர் இங்கே நிறுத்தினா அவருக்கு 1000 விளக்க மக்களோட ஆதரவு இருக்கா? நான் வந்து டிஎம்கே தான் போடுவேன். ஆனால் எங்கள் பசங்களை வந்து விஜய்க்கு போடுவாங்க, அவ்வளோதான். இதான் மாற்றம் யூத்து. யாருக்கும் கிடையாது. நான் போகிறது எடப்பாடிக்கு தான். என் ஓட்டே எடப்பாடிக்கு தான். கண்டிப்பாக இருக்குண்ணா, கண்டிப்பாக போடுவேன். இந்த வாட்டி என் ஓட்டே டிவி கேட்குதா. எங்களுக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும், அவர் நல்லா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் இது வரைக்கும் நான் ஓட்டு போடுறதே இல்லையா. மு.க. ஸ்டாலின் தான் போட்டிருக்கணும். ஆனால் அவர் எதுவுமே செய்யலை எங்களுக்கு. விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து தன்னுடைய 234 தொகுதிக்கு வேட்பாளர் இன்னும் இது வரைக்கும் அறிவிக்கல. வேட்பாளர் இல்லை அவர்கிட்ட. அதை பற்றி நான் என்னத்தை சொல்கிறதுன்னு புரியல அவருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அரசியலை கற்றுக்கிட்டோம் அவர் ஒன்று. அடுத்தது அரசியல் நாகரிகன்றது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து பார்க்கணும். முதல்ல அவர் எப்படி பேசுகிறோம், மேடையில் எப்படி பேசுகிறோம், என்ன கொள்கிறோம். நின்னா போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. ஏன்னா இப்போ அந்த ஆட்சியில் நிறைய பார்த்துட்டு இப்போ போட்டு அவங்கள நிற்க வைக்கலாம். எங்கள் ஆதரவு விஜய் தான். அவரோட ஆதரவு இருக்குது. ஆனால் வந்து நாங்களாம் வந்து விஜய் வந்து அலைன்ஸ் சேர்ந்தாருனாக்கா, என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தாருனாக்கா ஆதரவு உண்டு. இல்லைனாக்கா அவர் தனித்து இருந்தால் அவர் வேலைக்கு ஆக மாட்டார். எவ்வளோ ஓட்டு லிஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் யாருக்கு போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் கஷ்டப்பட தான் சோறு. நீங்களாம் வெயிலில் உட்காந்து விஜய் நல்லவராக இருந்தாருன்னா அவருக்கு நிற்க வைக்கிறவங்களாம் நல்லவராக இருப்பாங்க, அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவருக்கு மோசமான இருந்தாருன்னா யார் ஓட்டு போடுவா? பயப்படி திமுக வர வாய்ப்பு இருக்குது. பேசுகிறவங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது. உக்காந்த இடத்துலேயே ஜெயிக்க போகுது திமுக இந்த வாட்டி. ஸோ என்ன மாரி படித்தவனுக்கு, என்ன மாரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து, என்ன மாரி அடிப்பட்டவனுக்கு திமுக மட்டும்தான் எதிர்காலம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு இவரும் இல்லை அவரும் இல்லை. நாங்கள் பொது கட்சி வந்து ஸ்டாலின் தான். இதெல்லாம் எதுவுமே நாங்கள் ஸ்டாலின் கட்சி தான். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் தான். சிஎம் சீட்டுக்கெல்லாம் அவர் வர முடியாது, ஆனால் வரக்கூடாது. நான் சொல்கிறதுக்கு அவர் வரக்கூடாது இந்த டைம்லலாம். நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம்.
நான் விஜய் சார் பேச்சே வேணாம் எங்களுக்கு. நாங்கள் அந்த காலத்தில் இந்த காலம் மட்டும் தான் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியே இது தான். நான் யாருக்குமே போடுற மாதிரி இல்லை. அது விஜய்லாம் வரமாட்டாங்க, வேஸ்ட் அது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் அவர் வேலைக்கு ஆகாது. அது கட்சிலாம் வேலைக்கு ஆகாது. அவர் இப்போ முதல்ல வந்து அவர் இப்போதான் வந்து ஃபஸ்ட்டு அரசியல்லே வராரு, புரியுதுங்களா? இது மாதிரி விஜயகாந்த் சார் நிறைய பேர் இந்த மாதிரி அரசியலில், கமலஹாசன் இந்த மாதிரிலாம் ஆக்டருங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. விஜயகாந்த் சார் லெவலுக்கு இவர் வராரோ இல்லையோ, இந்த மக்களுக்கு வந்து யார் ஓட்டு போடுவாங்க எது போடுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இந்த தொகுதியில் வந்து கம்பல்சரி இது 1000 லைட்டு என்றைக்குமே வந்து டிஎம்கே கோட்டை, அது என்னாலையும் மாற்ற முடியாது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், இது வந்து இப்போதைக்கு எயிலன் சார் வந்து இங்கே இருந்தால் தான் அவர் தான் வெற்றி கம்பல்சரி. எங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் ஒரு ஓட்டாவது அவங்களுக்கு உயம். ஆனால் 9 ஓட்டு எங்களுக்கு டிஎம்கே தான் உயம். இதுதான் எங்கள் இது. எங்களுக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சின்றதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே டிஎம்கே தான் வரும்.